குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அதை பற்றி நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். As you aware, humans are sexually reproducing and viviparous. நமக்கு தெரிந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் மீன்ஸ் ஆண் பெண் என ரெண்டு கேமெட்டுகள் சேர்ந்து செக்ஷுவலாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வந்து விவிபேரஸ் அப்படின்னா குட்டி ஈனுபவை, அதாவது தாயானது கருவுற்று குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய இனங்களை வந்து விவிபேரஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஓவி பேரஸ்ங்கிறது முட்டையிட்டு குஞ்சு பிரிப்பவை வந்து ஓவி பேரஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன், இந்த மனிதன்ல வந்து ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட் வந்து ஒரு 7 ஸ்டேஜா நடைபெறுகிறது. அந்த 7 ஸ்டேஜை வந்து நம்ம இப்போ வரிசையா ஒவ்வொன்றா பார்ப்போம். The reproductive events in human include formation of gametes. முதல் ஸ்டேஜ் 1 வந்து formation of gametes உருவாக்கும். அதாவது ஆண்கள்ல வந்து ஸ்பெர்ம்ஸும் பெண்கள்ல வந்து ஓவமும் உருவாகிறது வந்து கேமிட் ஃபார்மேஷன் சொல்றோம். தட் இஸ் ஸ்பெர்ம் இன் மேல்ஸ் அண்ட் ஓவம் இன் ஃபீமேல்ஸ். ஆண்கள்ல வந்து ஸ்பெர்ம்ஸ், பெண்கள்ல வந்து ஓவம். அடுத்த ஸ்டேஜ் 2 என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் இன்செமினேஷன். அதாவது அந்த உருவான ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ள இன்செமினேட் பண்ணப்படுகிறது, அதாவது உள் செலுத்தப்படுகிறது. இது வந்து 2 ஸ்டேஜ் 2 அப்படின்னு நிலை 2 சொல்றோம். அடுத்தது மூன்றாவதாக ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். இந்த ஆண் பெண் 2 கேமெட்டுகளும் சேர்ந்து கருவாக மாறுவது. ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபெர்டிலைசேஷன். அந்த இணையர் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். அதனால வந்து உருவாகக்கூடியது அந்த ஜைகோட்ங்கிற கரு. This is followed by the formation and development of blastocyst. இதன் மூலமாக வந்து அந்த உருவான கருவானது 1 2ஆக 2 4ஆக பல்கி பெருகி பிளவி பெருகல் நடைபெற்று பிளாஸ்டோசிஸ்ட் என்னக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஆக மாறுகிறது. அதன் பிறகு அது கர்ப்பப்பையுடைய சுவரை சென்று அடைந்து அதில் ஒட்டிக்கொள்கிறது. அது அண்ட் இட்ஸ் அட்டாச்மெண்ட் டு த யூட்ரைன் வால் இம்ப்ளான்டேஷன் என்று சொல்கிறோம். அடுத்ததாக அதனுடைய எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஜெஸ்டேஷன். அது வந்து அந்த உருவான கரு வந்து 1 2 ஆகி 2 4ஆக பல்கி பெருகி அதுக்கப்புறம் அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய தாய்சேய் இணைப்பு திசு அது உருவாகிடும். அடுத்ததாக வந்து அதனுடைய செல்கள் எல்லாம் பல்கி பெருகி ஒவ்வொரு உறுப்பாக உருவாகி அதனுடைய முழு குழந்தையாக வளர்ச்சி பெறக்கூடிய நிலை வந்து ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெஸ்டேஷன் நிலை அதுக்கு அப்புறம் வந்து டெலிவரி ஆஃப் தி பேபி, அந்த குழந்தை வந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய நிலை பிரசவம் அல்லது டெலிவரி என்று சொல்கிறோம். அதற்கு ஆங்கிலத்தில் வந்து பார்ச்சுரேஷன், சயின்டிபிக் நேம் வந்து பார்ச்சுரேஷன் என்று சொல்கிறோம். இந்த 7 நிலைகளில் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஆனது நடைபெறுகிறது. இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் எப்போ நடக்கும்னா ஆண்கள் மற்றும் பெண்கள்ல வந்து வயதுக்கு வந்த பிறகுதான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல கன்சிடரபிள் வித்தியாசம் இருக்கிறது. பொதுவாக வந்து ஆண்கள்ல வந்து ஸ்பெர்ம் வந்து ஈவன் இந்த ஓல்டு ஏஜ்ல கூட நார்மலா ஸ்பெர்ம் ஜெனிசிஸ் நடக்கும். ஆனா பெண்கள்ல வந்து ஓவம் உற்பத்தி ஆகிறது வந்து ஒரு 50 வயதில் நின்றுவிடும். இதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. There are remarkable differences between the reproductive events in the male and female. For example, sperm formation continues even in old men, but formation of ovum ceases in the woman around the age of 50 years. ஓகே, தென் இப்போ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். The male reproductive system is located in the pelvis region. இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல பெல்விக் என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
It includes a pair of testes along with the accessory ducts, glands and external genitalia. இதனுடைய 4 முக்கிய அங்கங்கள் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ஒரு ஜோடி விந்தகங்கள். டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடியது விந்தகங்கள் ஒரு ஜோடியாக காணப்படுகிறது. அலாங் வித் அக்சசரி டக்ஸ், அக்சசரி டக்ஸ் என்று சொல்லக்கூடிய துணை நாளங்கள், அது அந்த உருவான விந்து செல்லக்கூடிய துணை நாளங்கள். அடுத்தது அதுக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய கிளாண்ட், சுரப்பிகள் மற்றும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, அதாவது புற இனப்பெருக்க உறுப்புகள். அந்த விந்து சென்று பெண்ணுடைய உறுப்பை சென்று சேரவிடக்கூடிய எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இந்த 4 வகையாக இந்த மேல் உறுப்பு சிஸ்டம் காணப்படுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல என்ன பார்க்கறோம்னா, நம்ம டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். The testes are situated outside the abdominal cavity within a pouch called scrotum. நம்ம உடம்பை விட்டு வெளியே ஒரு ஸ்க்ரோட்டம் எனக்கூடிய ஒரு பையின் இந்த டெஸ்டிஸ் காணப்படுகிறது. The scrotum help in maintaining the lower temperature of testis 2 to 2.5 degree lower than the normal internal body temperature necessary for the spermatogenesis. இது ஏன் அந்த உடம்பை விட்டு வெளியே காணப்படுதுன்னா, இந்த விந்து உற்பத்திக்கு வந்து நம்ம உடலுடைய டெம்பரேச்சரை விட 2 முதல் 2.5 டிகிரி சென்டிகிரேட் கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த விந்து உற்பத்தி நார்மலா நடைபெறும். அதனால அந்த உடலை விட்டு இயற்கையாகவே அந்த வெளியே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதனுடைய லென்த் அபவுட் 4 to 5 சென்டிமீட்டர் லென்த்தும் 3 to 2 சென்டிமீட்டர் விட்த்தும் காணப்படும். The testis is covered by a dense covering. அது வந்து ஒரு சுத்தி ஒரு டென்ஸ் கவரிங் வேற இருக்கு. Each testis is about 250 compartments called testicular lobules. இந்த ஒவ்வொரு டெஸ்டிஸும் வந்து 250 கம்பார்ட்மெண்டாக பிரிக்கப்படுகிறது. அதை வந்து என்ன சொல்றோம்னா டெஸ்டிகுலர் லோபுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். Each lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubules which sperms are produced. அந்த ஒவ்வொரு லோபுலையும் வந்து 1 முதல் 3 வரை ஹைலி காயில் சுருளப்பட்ட செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், விந்தக நுண் குழல்கள் காணப்படுகிறது. அதுல தான் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. Each speminiferous tubule is lined in its in by 2 type of cells called male germ cells and Sertoli cells. அந்த ஒவ்வொரு செமினிஃபரஸ் டியூபுக்குள்ளேயும் 2 டைப் ஆஃப் செல்ஸ் காணப்படுது. ஒன்னு வந்து என்னன்னா மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் Sertoli cells. The male germ cells undergo meiotic division, finally leading to the sperm formation. அந்த மேல் germ cells வந்து மியாட்டிக் டிவிஷன் நடைபெற்று ஸ்பெர்மாக உற்பத்தியாகப்படுகிறது. இந்த Sertoli cells provide nutrition to the germ cells. இந்த Sertoli cells அந்த விந்தணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. The regions outside the seminiferous tubule called interstitial species. இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு வெளியே உள்ள இடங்களை வந்து இன்டர்ஸ்டியல் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அதுல என்ன இருக்குன்னா கண்டெயின் ஸ்மால் பிளட் வெசல் அண்ட் இன்டர்ஸ்டியல் செல்ஸ். அதுல வந்து ஸ்மால் பிளட் வெசல்ஸும் இன்டர்ஸ்டியல் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் காணப்படுகிறது. அதை லேடிங் செல்ஸ் என்றும் சொல்கிறோம். Leydig cells synthesize and secrete testicular hormones called androgens. இந்த Leydig cells இனோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இது வந்து டெஸ்டிகுலர் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன்ஸ்களை உற்பத்தி செய்கிறது. அதோடு இல்லாம அதர் இம்யூனாலஜிக்கலி காம்பிட்டன்ட் செல்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட். இம்யூனாலஜிக்கலி ஒரு சில காம்பிட்டன்ட் செல்ஸும் அதுல பிரசன்ட் ஆகிருக்கிறது. அடுத்ததாக மேல் அக்சசரி டக்ஸ் இன்க்ளூட் ரெட்டி டெஸ்டிஸ், வாசா டிஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ், வாஸ் டெஃபரன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டெஸ்டிஸை பார்த்துட்டோம். டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், அதில் என்னென்ன செல்ஸ் இருக்கு, மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் Sertoli செல்ஸ் இருக்கு, இன்டர்ஸ்டியல் செல்ஸ் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து மேல் செக்ஸ் அக்சசரி டக்ட்ஸ்.
நம்மளோட துணை நாளங்கள் என்று சொல்லக்கூடிய ரெட்டி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, எபிடிடைமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ். அதுல வந்து 4 வகையா வந்து பிரிக்கிறோம். The seminiferous tubules of the testis open into the vasa efferentia through ready testis. Seminiferous tubules முடிகிற இடம் வந்து ரெட்டி டெஸ்டிஸா மாறி அப்புறம் வாசா எஃபரன்சியாவாக மாறுகிறது. இந்த வாசா எஃபரன்சியா லீவ் த டெஸ்டிஸ் அண்ட் ஓப்பன் இன்டு எபிடைமிஸ். அது டெஸ்டிஸை விட்டு வெளியே போய் எபிடைமிஸோட ஜாயிண்ட் ஆகிறது. லொகேட்டட் அலாங் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஈச் டெஸ்டிஸ். அது வந்து ஒவ்வொருடைய டெஸ்டிஸோட பின்பகுதியில வந்து எபிடைமிஸாக மாறுகிறது. திஸ் எபிடைமிஸ் லீட் டு த வாஸ் டிஃபரன்ஸ் தட் அசென்ட்ஸ் டு த அப்டமன் அண்ட் லூப் டு ஓவர் த யூரினரி பிளாடர். இந்த எபிடைமிஸ் வந்து மேல் நோக்கி சென்று யூரினரி பிளாடரை சுற்றி படர்கிறது. It receives a duct from seminal vesicle and open into urethra as ejaculatory duct. அது செமினல் வெசிக்கிள் என்று சொல்லக்கூடிய அதனோடு இணைந்து சிறுநீர் குழாய் வழியாக எஜாகுலேட் டக்டாக முடிவடைகிறது. These ducts store and transport sperms from the testis to the outside through urethra. இந்த எஜாகுலேட்டரி டக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது அந்த ஸ்பெர்மை ஸ்டோர் செய்கிறது and transport the sperm to the testis to the outside the urethra. யூரித்ராவுக்கு வெளியே அனுப்பக்கூடிய பணியினை இந்த எஜாகுலேட்டரி டக்ட்ஸ் விந்து உந்து நாளம் என்று சொல்லக்கூடிய எஜாகுலேட்டரி டக்ட்ஸ் ஆனது அதனுடைய பணியினை செல்கிறது. The urethra originate from the urinary bladder and extend through the penis to its external opening called urethral meatus. யூரித்ரா வந்து யூரினரி பிளாடர்ல இருந்து ஆரம்பமாகி அதனுடைய வெளிப்புற துளை வழியாக அது யூரினும் அந்த செமனும் வெளியேறுவதற்கு வழியாக அமைகிறது. இப்போ நம்ம இந்த டயக்ராம்ல பார்ப்போம். இது வந்து டயக்ராமேட்டிக் செக்ஷனல் வியூ, கிராஸ் செக்ஷன் பண்ணி சைடு வியூவா வந்து இதுல காமிச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூரிட்டர் இந்த பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் இந்த டியூப் வந்து கிட்னிலிருந்து வரக்கூடிய யூரிட்டர் எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்னா அது வந்து யூரினரி பிளாடர்ல போய் ஜாயிண்ட் ஆகுது இந்த யூரிட்டர். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து ப்ராஸ்டேட்னு சொல்லிக்கிறோம். ப்ராஸ்டேட் இது ரெக்டம், பெருங்குடல் கடைசி பகுதி ரெக்டம், அது ஆண்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பகுதி வந்து செமினல் வெசிக்கிள், இந்த செமினல் வெசிக்கிள்னு சொல்றோம். இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய பகுதி வாஸ் டெஃபரன்ஸ். இப்போ நம்ம படித்த வாஸ் டெஃபரன்ஸ் வந்து இந்த கீழே இருந்து மேல் நோக்கி செல்லுகிறது. டெஸ்டிஸ்ல இருந்து மேல் நோக்கி செல்லுகிற பகுதி வாஸ் டெஃபரன்ஸ். இது வெளிப்புற இடப்பெருக்கு உறுப்பாகிய பெனிஸ். இது அதுக்குள்ள வர யூரித்ரா, யூரின் வரக்கூடிய பாதை யூரித்ரா. இதனுடைய முன்பகுதியை வந்து கிளான்ஸ் பெனிஸ் என்று சொல்லலாம். பெனிஸோட முன்பகுதி கிளான்ஸ் பெனிஸும் அதுக்கு மூடி இருக்கிற தோல் வந்து ஃபோர்ஸ்கின் என்று சொல்றோம். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஸ்க்ரோட்டம்ங்கிற பை, அதற்குள்ள வந்து இந்த டெஸ்டிஸ் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த ப்ரோஸ்டாட் கீழே 2 பல்பு போன்ற ஒரு பல்பு போன்ற அமைப்பு வந்து பல்போ யூரித்ரல் கிளாண்ட் என்று காணப்படுகிறது. அடுத்ததாக வந்து எஜாகுலேட்டரி டக்ட். இந்த செமினல் வெசிக்கிள் இருந்து வெளியே போற டக்ட் வந்து எஜாகுலேட்டரி டக்ட் அப்படிங்கிற அமைப்புல இது வந்து விந்து உந்து நாளமாக இங்கே அமைப்புகிற பார்க்கிறோம். இது வந்து சைடு வியூல நம்ம பார்க்கும்போது, இதுவே ஃப்ரண்ட் வியூல அதனுடைய ஸ்ட்ரக்சரை பிரித்து போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு இது யூரிட்டர், 2 சைடும் கிட்னிலேருந்து வரக்கூடிய யூரிட்டர் இருக்கிறது. இது யூரினரி பிளாடர், யூரின் தங்க வரக்கூடிய யூரினரி பிளாடர். இது செமினல் வெசிக்கிள், 2 பக்கம் செமினல் வெசிக்கிள்ஸ் இருக்கிறது. அடுத்ததாக இது ப்ரோஸ்டேட் வந்து எப்பயுமே ஒன்று தான். அதே மாதிரி பல்போ யூரித்ரல் கிளாண்ட் வந்து 2 பல்போ யூரித்ரல் கிளாண்டு.
யூரித்ரா, இதனுடைய டெஸ்டிஸ், அதனுடைய டெஸ்டிஸோட உள்ள வந்து டெஸ்டிகுலர் லோபிள்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச டெஸ்டிகுலர் லோபிள்ஸ், அதுக்கப்புறம் ரெட்டி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, எபிடிடைமிஸ் இவ்வளவும் ஃபார்ம் ஆகி வாசா டெஃபரன்ஸாக வெளியே வந்து யூரித்ராவோட ஜாயிண்ட் ஆகுது. செமினல் வெசிக்கிள்ல போய் ஜாயிண்ட் ஆகி தென் யூரித்ராவோட வழியாக அந்த ஸ்பெர்ம் ஆனது இந்த பெனிஸ் வழியாக வெளியே வருகிறது. அடுத்ததாக இந்த மூன்றாவதாக சொல்லக்கூடிய வெளி உணப்பு புற இனப்பெருக்க உறுப்பு என்று சொல்லக்கூடிய பெனிஸ். த பெனிஸ் இஸ் மேல் செக்ஸ் மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, ஆணுடைய புற இனப்பெருக்க உறுப்பு என்று சொல்லணும். It is made up of the special tissue called that helps in the erection of penis to facilitate the insemination. இதனுடைய காணப்படுகிற அந்த ஸ்பெஷல் திசு வந்து அந்த பெனிஸோட விரைப்புத்தன்மைக்கு காரணமாக அமைந்து அதன் மூலம் பெண் இனவுக்குள்ள வந்து அந்த செமன் விந்து சென்று சேருவதற்கு உதவி செய்கிறது. The enlarged end of penis called glans penis. அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய பெனிஸோட முன்பகுதி வந்து கிளான்ஸ் பெனிஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் கவர்ட் பை லூஸ் ஃபோல்டு ஸ்கின் கால்டு ஃபோர் ஸ்கின். அதனுடைய முன்பகுதியில் மூடி இருக்க தோல் வந்து ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக வந்து இந்த மேல் அக்சசரி கிளான்ஸ் தேவையான அக்சசரி கிளான்ஸ் என்னென்னா இன்க்ளூட்ஸ் ஏ பேட் செமினல் வெசிக்கிள், ஒரு ஜோடி செமினல் வெசிக்கிளும், ஏ ப்ராஸ்டேட் ஒரு ப்ராஸ்டேட் அண்ட் ஏ பேட் பல்போ யூரித்ரல் கிளான்ஸ். the male accessory glands துணை நாளங்கள் என்று சொல்லக்கூடிய மேல் அக்சசரி கிளான்ஸ் துணை சுரப்பிகள் வந்து இன்க்ளூட் பேட் செமினல் வெசிக்கிள், ஒரு ஜோடி செமினல் வெசிக்கிள்ஸும் ஒரே ஒரு ப்ராஸ்டேட் அண்ட் ஒரு ஜோடி பல்போ யூரித்ரல் கிளான்ஸும் காணப்படுகிறது. Secretion of these glands constitute a seminal plasma which is rich in fructose, calcium and certain enzymes. இதனுடைய செக்ரீஷன்ஸ் வந்து செமினல் பிளாஸ்மா, செமினுக்கு தேவையான இந்த நீர்ச்சத்து, பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய நீர்ச்சத்து வந்து நீர்ச்சத்தாக மாறி இருக்கிறது. அதில் அதற்கு தேவையான ஃப்ரக்டோஸ் எனக்கூடிய சர்க்கரை சத்து, கால்சியம் மற்றும் பிற என்சைம்ஸ்களும் காணப்படுகிறது. The secretion of the bulbourethral glands also helps in the lubrication of the penis. இந்த பல்போயூரித்ரல் கிளான்ஸ் மூலமாக சுரக்கக்கூடிய நீரானது அந்த பெண்ணின் உறுப்பில் செல்லக்கூடிய லூப்ரிகேட்டடாக செயல்படுகிறது. இப்போ இந்த மேல உள்ள படத்துல வந்து இந்த டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷனல் வியூ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து செர்டோலி செல்ஸ், இந்த பார்க்கக்கூடியது வந்து செர்டோலி செல்ஸ். இது உற்பத்தியான ஸ்பெர்மட்டோசோவா, இது ஸ்பெர்மட்டோகோனியா, இது இடையில இருக்க இந்த கேப் செல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் சொல்றோம். இவ்வாறாக நம்ம அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி இப்போ ஓரளவு கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ரெண்டாவது வந்து அக்சசரி டக்ஸ், அதாவது துணை நாளங்கள், அந்த உற்பத்தியான ஸ்பெர்ம் வந்து சென்று சேரக்கூடிய துணை நாளங்கள் சொல்லக்கூடிய அக்சசரி டக்ஸ். மூன்றாவது வந்து அதனுடைய கிளான்ஸ், அக்சசரி கிளான்ஸ், அதுக்கு தேவையான சுரப்புகளை சுரக்கக்கூடிய சுரப்பிகளும், அது சென்று சேரக்கூடிய வழி வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா என்று சொல்லக்கூடிய புற இனப்பெருக்க உறுப்புகள். இந்த 4 சேர்ந்தது மேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன். இந்த ஒவ்வொரு தனித்தனி உறுப்பை பத்தி நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் படம் வரைஞ்சு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஃபுல் மார்க் அப்படியே கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளா இந்த பாடத்தை வந்து நம்ம ஈஸியா படிச்சிடலாம். தேங்க்யூ.